வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அது காற்றாட்டு வெள்ளம் போல ஒருவேளை சத்துரு வரலாம். வெள்ளம் வரும்போது சில நேரங்களில் நீங்க செய்தித்தாள்களில் வாசிப்பீங்க. கடந்த சமீபமான வருஷங்களில் கூட ஒரு பெரிய மழை வெள்ளம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல இறந்தாங்க. அப்ப அந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது இது எப்படி நடந்துச்சு, ஏன் ஜனங்கள் ஓடலையா, ஜனங்கள் தப்புவிக்கலையா, அப்போ அது எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் தூங்க போகிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அந்த தூங்க போகிற சில நிமிஷத்துக்குள்ள காற்றாற்று வெள்ளம் அத்தனை குடும்பத்தையும் நிக்கிரகம் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம செய்திகளில் எல்லாம் வாசித்தோம். அப்போ ஒரு வெள்ளம் என்கிறது நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையை தான் வேதம் வெள்ளம் என்று சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு இல்லாம, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை கடந்த மாதத்திலிருந்து உங்களை தேடி வரலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுக்காக, எனக்காக குடியேற்றுகிற ஒரு ஆவியானவருடைய வல்லமை இந்த மாதம் வெளிப்படும். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையிலே என் தேவன் கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தூரத்தில் இருந்து வருகிற அந்த பிரச்சனை, அல்லேலூயா, அதை பார்த்து மனம் உடைந்து போய் பயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த காற்றாட்டு வெள்ளத்துக்கு பயப்படாதே. வெள்ளம் போல சத்துரு வரும்போது பயப்படாதே. பெரிய தோற்றத்தோடு வரும்போது நீ பயப்படாதே. நான் உனக்காக கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.